வெல்கம் டு எம்ஆர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூகுள் ஆட்ஸில் எப்படி ஆடு கிரியேட் பண்ணுறது, அது எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னொரு செகண்ட் பார்ட் இருக்குது, அது போகிறப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோம் இல்லைன்னா உங்களோட சஃபாரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு கூகுள் ஆட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த பேஜ் வரும். இதில் போய்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதான் நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸ் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ஏற்கனவே சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஐடி போட்டோன்னே டைரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூவாக பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடி கிளிக் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வரும். ஸோ இப்போ நான் இதில் யூடியூப் கண்டென்ட் பேஸ்ட் ஆடு க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு இப்போ இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஜென்ரலாக நார்மல் அக்கௌண்ட் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வேறு மாதிரி வரும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். வீடியோ டைப்பாக இல்லைன்னா வெப்பேஜில் காட்டுற மாதிரியா இல்லை என்ன டைப் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஆட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட ஐஃபோன் 4S வீடியோ ஆடாக பப்ளிஷ் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் யூடியூப் ஸ்டுடியோ இப்போ அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதோட வெப்பேஜ் தான் இது. ஸோ நம்ம லிங்க்கு காப்பி பண்ணுறதுக்காக வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் இங்கே ஷேர்லேருந்து காப்பி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலே உங்களோட அந்த லிங்க் வர இடத்துல போயிட்டு அதையுமே காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 ways இருக்குது. ஒன்று அங்கே ஷேர் பட்டன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே காப்பின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உங்களோட அந்த லிங்க்கோட இதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் பேஜ் வந்துட்டோம். இங்கே நம்ம லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது பேஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதை பாருங்கள், எது உங்களுக்கு தம்ப்நெயிலாக வைக்கலாம், என்ன மாதிரி ப்ளே பண்ணணும், ஃபுல் ஆட் வரணுமா, அதே மாதிரி மொபைலில் வந்தால் எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் ஆட் மாதிரி வேணுமா இல்லை ஃபுல் ஆட் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்ஸுக்குமே யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இதில் டைட்டில் வைக்கணும், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டெப்ஸ். இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஐஃபோனோட வீடியோ ஐஃபோன் 4S வீடியோனால அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போட்டு அப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போது நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணோன்னா அடுத்தது என்ன நான் செட் பண்ணணும் சொல்லிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே உங்களோட ஆடை பப்ளிஷ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் இது பண்ணாலும் உங்கள் ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி அது இந்தியான்னு காட்டும். உங்களுக்கு எங்கே ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அங்கே போகலாம். நான் ஃபஸ்ட்டு சென்னைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னை சரௌண்டிங் எல்லாத்தையுமே காட்டும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டைப் பண்ணால் தமிழ்நாடு அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட எந்த லாங்குவேஜ் பேஸ்டு ஆள் நம்ம கண்டென்ட் வருமா செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். அது எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வரும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ், அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நமக்கு இது பேசிக்காக எல்லாமே இருக்கிறதுனால இதில் அவ்வளோ சேஞ்சஸ் வராது. இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டகரி பீப்புள் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் அவ்வளோ பெரிய வேரியேஷன் இல்லை. இப்போ அன்செலக்ட் பண்ணும்போது இதுவே நீங்கள் ஒரு பெரிய வைட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்குமே ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வரும் அந்த மாதிரி பேசிஸில் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நம்மளோட ரேஞ்ச் தமிழ்நாடுக்குள்ளே அதுவும் இந்த வீடியோ ஓரியன்டாக இருக்கிறதுனால இப்போ நமக்கு அவ்வளோ எதுவும் சேஞ்சஸ் தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகும். லோட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கு இந்த ஆடு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் தான் இப்போ தான் நம்ம டெக் ரிலேட்டட் சொல்லிட்டு செலக்ட் பண்ண வைப்போம். இதில் நம்ம ஒரு நிறைய இருக்குது பாருங்கள். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், பியூட்டி அண்ட் வெல்னஸ், ஃபுட்டு, ட்ரிங்கிங் அந்த மாதிரி சொல்லி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம டெக்னாலஜியில் போயிட்டு மொபைல் என்த்யூஸ்டாஸ்ட் போட்டோம்னா அதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான நீட்ஸ் இருக்குது.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா அதான் இப்போ வந்து என்ன வேரியேஷன்ஸ் வரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். அதான் உங்களுக்கு எந்த இதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா அது வந்து அமௌண்ட் அப்படியே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு காட்டும். என்னென்ன பண்ணியிருக்கீங்க அது எடிட்டபுளாக காட்டும். இது வந்து பேமெண்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு தான் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷன் டைப்பு, அப்புறம் எங்கே இருக்கீங்க, என்ன அட்ரஸ், உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஆட்டோ பே வந்து ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஆர்பிஐயோட ஒரு சில கிளாஸஸ்னால இப்போ அந்த ஆட்டோ பே வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் எனேபிள் ஆகும். நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும், பேமெண்ட் பண்ணால் எப்படி வரும், என்ன ரீச் இருந்ததுன்னு வந்து நான் என்னோட ஓல்டு வந்து ஒரு ஆடு போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு என்னோட பர்சனல் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. அதையுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது. இது வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் இது ஆட் போட்டிருந்தேன். கோவிட் டைமுக்கு அப்புறம் நான் இது வந்து ஆட் போடல. நான் இது வந்து அதில் பார்த்தீங்கன்னா 499 வந்து ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணுறதாக வச்சுருந்தேன். அதுதான் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்லாம் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக இதுமாதிரி பண்ணதுனால ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து நம்ம பே பண்ணிட்டு பண்ணியிருந்தோம்னா இதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். என்னென்ன எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ கால் வரும் எல்லாமே வந்து இதே நம்ம செக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4.49K வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்துருக்கு. அதில் வந்து கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா 65 வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. கால்ஸ் எதுவும் வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சது எல்லாம் வந்து ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இப்படி தான் வரும் நம்ம பேஜ். ஸோ இதுதான் வந்து ஆட் போடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவோட செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி இப்போ டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான 2 பார்ட்டோட டைட்டிலுமே நான் வந்து டிசைட் பண்ணுறத போட்டிருக்கேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கேன்வா வெப்சைட்டுக்குள்ளே போயிடணும். வெப்சைட்டுக்குள்ளே போய் அது டிசைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஓரியன்டேஷன் யூடியூப் வந்து அதுவே ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது இருக்கும், ஃபார்மேட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி blank பேஜ் வரும் எல்லாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி blank-ஆ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதிலே வந்து ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதுவும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கு வந்து ஒன்று நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அப்லோட் பண்ணினா நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எம்ஆர் தமிழ்ன்றது நம்ம சேனல் பேர். அதுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ஒயிட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆடோட லோகோ. இதுதான் வந்து நம்மளோட இப்போ தம்ப்நெயிலே வந்துருக்கும். இது பார்த்தீங்கன்னா கூகுளோட லோகோ. ஸோ இதையும் சேர்த்து கூகுள் ஆட்ஸ் வந்து ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இது பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இதுதான் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறது உங்களுக்கு மிஸ் ஆகிடும் நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணி டாப் பாட்டம் எப்படி வேணால் பண்ணலாம். அதே மாதிரி லேயருமே பண்ணலாம் இது யூஸ் பண்ணிட்டு. இப்போ நான் லேயர் பண்ணியிருக்கேன். லேயர் பண்ணிட்டு இப்போ கிராப் பண்ணுறேன் இந்த இமேஜ். ஏன்னா ஒயிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரெண்டுமே க்ளோஸில் வைக்கும்போது இந்த ஒயிட் வந்து கட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பரன்சி கூட செலக்ட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிட்டு. நீங்கள் அந்த பிங்க் கலர் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அலைன்மெண்ட் லைன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு சென்டர் அலைன் பண்ணுறது எப்படி அது வந்து காட்டும். ஆட்டோவும் அது இதான் ஸ்பெசிஃபிக்காக அந்த இதோட சென்டர்னு சொல்லிட்டு அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் வைக்கிறீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக அலைன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ட்ரான்ஸ்பரண்ட்டுக்கு வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. அதனால நான் ட்ரான்ஸ்பரன்சி ரிமூவ் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணிவிட்டு அதோட சைஸுக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ வந்து இதில் ஆட்டோ கிராப் பண்ண முடியாது. நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கிராப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட் கிராப்பிங் பண்ண முடியாது. ஒன்லி ரெக்டாங்குலரோ இல்லை ஸ்கொயர் ஷேப் கிராப்பிங் மட்டும் தான் பண்ண முடியும். அது மட்டும் தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கிராப்பிங் தான் நல்லா இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட் கிராப்பிங் வந்து நம்ம ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வச்சு இந்த சைஸ்க்கு எடுத்துன்னு வந்துட்டு அதை நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
அது வந்து அங்கே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவோட சின்ன டைட்டில் மாதிரி கொடுப்போம். அது ரெண்டுமே ஒன்றா மேட்ச் பண்ணிட்டு குரூப் பண்ணிவிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிடலாம். சென்டராக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே டைட்டில் கொடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டு கலரு என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் ஆட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும் டைட்டில் வேணுமா ஹெட்டர் வேணுமா எப்படின்னு கேட்கும். இது ஹெட்டர் போட்டோன்னா ரொம்ப பெருசாக வந்துடும். ஸோ நான் வந்து அந்த கீழே இருக்க சப்மிட் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அப்படியேவும் பண்ணலாம். இது வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாதனால இது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது 2 தடவை காப்பி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் தான் நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பெய்டு தான் வரும். ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பெய்டு போட்டோன்னா அப்போ நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த பெய்டு இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் யூஸ் பண்ணணும். அது நீங்கள் வந்து பெய்டு யூஸ் பண்ணிட்டு எல்லாம் எடிட்லாம் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக ஒரு டவுன்லோட் பண்ணும்போது அது வந்து பேமெண்ட் பேஜ் வந்து வந்துட்டு பேமெண்ட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இந்த ஒயிட் கிறிஸ்மஸ்ன்ற அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அந்த இது இல்லாமல் மேலே அந்த சின்ன சப்டைட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் தான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டர் போட போகிறோம். ஸோ இது கூகுள் ஆட்ஸ் இன்ட்ரோனால அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம் இதை. நான் இப்போ ரெகுலராக நான் போடுற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் தான் நான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே போடுறேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் நம்ம சொல்கிறது அந்த இது கூட டைட்டில் ஃபஸ்ட்டு வர்றது எம்ஆர் தமிழ் இன்ட்ரோடக்ஷன் பேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் டிசைன் பண்ணது. அது கூட கீழே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இப்போ டபுள் லைன் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அது வந்து சிங்கிள் லைனாக மாறும். எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் இதை. இது வந்து லேப்டாப் கொஞ்சம் ஓவராக யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் லேப்டாப்லாம் அப்டேட் பண்ணோன்னா அது சரியாயிடும். இப்போதைக்கு கொஞ்சம் அந்த லேக் இருக்குது தெரியுது. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லேக் ஆகுது கொஞ்சம். ஸோ இது வேறு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி விண்டோஸ் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆப்பிள் மேக் ஓஎஸ் அந்த டைப் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கீழே போஸ்ட் பண்ணுங்கள். 2 லேப்டாப்புமே நம்மகிட்ட இருக்குது. 2த்துலையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு கம்பேரிசன் வீடியோ மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்போது கூகுளோட அந்த ஸ்டாண்டர்ட் கலர்ஸுக்கு போடலான்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸே யூஸ் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதில் இப்போ வந்து ஃபாண்ட் கலர்ஸ் நம்ம ரேண்டமாக ஒரு லெட்டரு கூட இது சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஒரு லெட்டருமே ஒரு கலரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுதான் இப்போ பண்ணுறோம். அது ரைட் சைடில் இருக்க கியூஆர் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ணது தான் இந்த கியூஆர் கோடு. இந்த இன்ட்ரோ பண்ணும்போது இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் டேரெக்டாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்கே வந்துடும். நீங்கள் அப்படியும் கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண சொன்னால் கூட தே கேன் பி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் அவங்க சேனல் நம்ம சேனலோட இன்ட்ரோ பேஜ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கியூஆர் கோடு கிரியேட் பண்ணுறதுக்குமே வந்து இது இருக்குது, ஃபீச்சர் இருக்குது. நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயில் வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவுமே நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஐயில் வரும். இது நிறைய வியூஸ் இருக்க வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதுவுமே பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரியர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 4S பற்றி, ஐபேட் பற்றி, அதுக்கப்புறம் ஐஃபோன் 8 பற்றி போட்டிருக்கேன். ஏர்பாட் பற்றி போட்டிருக்கேன், ஏர் டேக் பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் எவர் அதான் iOS 1 பற்றி, அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி பற்றியுமே போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஐபேட்டில் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் வந்து அதையுமே பார்த்துட்டு லைக் பண்ணலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த கேன்வா அந்த இதுக்கான டிசைனிங் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா வந்து இப்போ நம்ம மேலே அந்த லோகோ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ தான் நான் காப்பி பண்ணுறேன் அந்த இடத்துலேருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து காப்பி பண்ணுறீங்களோ அதே பொசிஷன்லேயே இதுலேயும் வந்து பேஸ்ட் ஆகும்.
ஸோ அந்த ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. ரேண்டமாக எங்கள் சென்டரில் போஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் சேம் சைஸ் பேஜ் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் அங்கே எங்கே காப்பி பண்ணுறீங்களோ அதே இடத்துல இதுலேயே வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கேன்வா லோகோஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து போட்டு பார்க்குறோம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் வந்து அந்த ஃப்ரீ ஹேண்ட் கிராப்பிங் இல்லாதனால இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தனால இது ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட கேன்வாஸ்னு எழுதிருந்ததில்ல அதுவே தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெட்டரிங் நல்லா இருந்தனால இதுவே இதுக்கும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம எங்கேருந்து காப்பி பண்ணோமோ அதே இடத்துல இதுவும் வந்துடும். ஸோ இந்த இமேஜ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தனால இந்த இமேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த இமேஜ் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் இப்போ கிராப்பிங் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வேர்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இதுக்கும் டைப்பிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டைப்பிங் பண்ணிட்டு அதோட வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுக்குமே கலரிங் கொடுக்குறோம். இதுக்குமே வந்து இதோட பேசிஸில் என்ன கலருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இதுக்கும் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தா அந்த ப்ளூ அந்த பர்பிள் காம்பினேஷன் இருக்கிறதுனால இதுக்கும் வந்து அந்த இமேஜ் என்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காட்டும். அந்த என்னென்ன இமேஜ் கலர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இந்த பேஜில் இருக்க ஃபோட்டோவில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நம்ம மல்டிபிள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே ஒவ்வொன்றா லிஸ்ட்டு மாதிரி வரும். நீங்கள் அதுலேருந்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த என்னென்ன இமேஜில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுலேருந்து கூட நீங்கள் உங்களோட வேர்டிங்ஸ்க்கு எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் iPhone 12 அந்த சீரிஸ் iPhone 13 சீரிஸ் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது நீங்கள் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவாகவே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெஸ்ட்டு அந்த ஃபோன்ஸ் பற்றி போட்டிருந்தோம். பெஸ்ட்டு பட்ஜெட் ஃபோன் சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் யூஸ் பண்ண இமேஜஸ்லாம் இங்கே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சப்ஸ்கிரைப்க்கு யூஸ் பண்ணுற பேஜ். ஸோ அதுதான் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபோன்லேயுமே நீங்கள் எடிட் பண்ணலாம். ஆனால் ஃபோனில் வந்து புதுசாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங்காக இருக்க ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் எடிட்டிங்ஸ் சின்ன சின்ன எடிட்டிங்ஸ் ரிமூவல் இல்லைனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் டைப்லையும் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீடியோ ஃபார்மெட்லையும் வீடியோ ஃபார்மெட்டாலையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு இப்போ நம்ம வரோம். ஸோ இதுதான் வந்து டிசைன் பண்ணுறது எப்படி டிசைன் பண்ணணும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எப்படி வீடியோ ஃபுல் லென்த்தில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்னா நான் அதுக்குமே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்குமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு யர் மார்க் தமிழ் and share us. Thank you.